அன்னை மரியா உலக மக்கள் அனைவருக்கும் தாய் திருவிழா திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒருமனதாக கூடி வருவது ஒரு அற்புதமான நாள். இது ஒரு சாதாரண நாள் அல்ல. அன்னை மரியாவின் பிறந்த நாளாகிய இந்த திருவிழா உலகின் ஒவ்வொரு இனத்தினரும், மொழியினரும், கலாச்சாரத்தினரும் தம் நம்பிக்கையின் ஒளியாக ஏற்றுக்கொண்டு அன்னையின் புனிதமான வருகையை நினைவு கூறும் நாள். அன்னையின் வாழ்க்கை உலகின் அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான தாயின் பாசத்தையும் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் எடுத்துக்காட்டுகிறது. மரியாள் ஒரு மதத்தின் மட்டுப்படுத்தப்பட்ட உருப்படியாக அல்ல. அவர் ஒரு மனிதரைப் போல வாழ்ந்த, ஆனாலும் இறைவன் தரிசனத்தால் புனிதமானவரான, அனைவருக்கும் தாயான ஒளி மூலமாகியவர். இந்த திருவிழாவில் நாம் அவரை நமது மாதாவாக மட்டுமல்லாமல் உலகின் மாதாவாக ஏற்று அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். இந்நாளில் நாம் கூற வேண்டிய நம்முடைய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. பெண் குழந்தைகளை பாதுகாப்பதிலிருந்து தொடங்கி உயிரின் பரிசுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற நோக்கம் இவ்விழாவின் ஊடாக மீண்டும் நம்மை அழைக்கின்றது. அன்னை மரியாள் கடலின் காவலாளி, உயிரின் உறைவிடம், அமைதியின் தூதர், இறைவனுக்குரிய உடல் மூலம் என்ற வழியில் அவரை போலவே நாம் ஒவ்வொருவரும் பிறந்த குழந்தைகளுக்கான அரணாக, சமூக மாற்றத்திற்கான தூணாக மாற வேண்டும். இந்த திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் தங்களை திருத்திக் கொண்டு அன்னையின் ஒளியை நம் வாழ்வில் பிரதிபலிக்க பங்களிக்க வேண்டும். அவர் தந்த இறைவனுடைய நம்பிக்கையை நாம் ஏற்று வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக உறுதி கொள்வோம். அன்னை பிறந்த தினத்தில் நாமும் பிறக்கலாம். புதிய எண்ணங்களுக்கு பிறக்கலாம், பாசத்திற்கு பிறக்கலாம், அர்ப்பணிப்பிற்கு பிறக்கலாம். அன்னை உலக மக்களின் தாயாய் வாழ்ந்ததை போல் நாமும் அனைவருக்கும் அன்பின் வெளிச்சமாய் வாழ்வோம். நம்முடைய பங்கிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக வந்தார். அன்னையினுடைய பக்தர்கள் நாம் அனைவரும் இணைந்து அன்னைக்கு நம்முடைய நன்மையும் விலையை செலுத்துவதற்காக இந்த ஆண்டு முழுவதும் அன்னையின் வழியாக இறைவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களுக்காக நன்றி செலுத்துவதற்கு இந்த விழாவை எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பங்கின் விழாவிற்கு வருகை தந்து நமக்காக இன்றைய நாளில் சிறப்பாக திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுடைய ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கின்றவர் அருள் தந்தை லியோராண்டனி மனோகராஜ் அவர்கள். திருச்சியிலிருந்து நமக்காக இன்றைய நாள் வந்திருக்கிறார். எங்களுடைய சபையின் இந்திய பிரதிநிதி தந்தையுடைய துணை தந்தையாக இருக்கின்றார். இன்றைய நாளில் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று நமக்காக வந்து நமக்கு இறைவாசனை பெற்று தர வந்திருக்கின்ற அருள் தந்தையை நம்முடைய பங்கின் சார்பாக மகிழ்ச்சியோடு நம் கரங்களை தட்டி வரவேற்போம். அவருடைய நலன்களுக்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் அன்னையின் வழியாக இறைவன் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை வழங்கவும் இந்த திருப்பலியை நமக்கு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்னை மரியாதையுடைய கரைகளையும் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கவும் இன்றைய நாளில் திருப்பலி கருத்துக்கள் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுடைய ஆசீர் நிறைவாக கிடைக்கவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்னும் குறிப்பாக நம்முடைய ஆலயத்திற்கு வெள்ளை அணிப்பதற்கு மற்றும் வேலைகள் செய்வதற்கு நன்கொடைகள் வழியாக, பொருட்கள் வழியாக, உடல் உழைப்பின் வழியாக உதவி இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நாமும் இந்த திருப்பலியில் பக்தியோடு இணைந்து மகிழ்ச்சியோடு அன்னையினுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி மகிழ்வோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் என்று நினைத்து பார்த்து விட மன்னிக்க வேண்டுமோ.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம் அடியார்களாக எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை பொழிந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மாடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஒன்றே. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இது இஸ்ரேலுக்கு வரவேற்கும் ஒரு முக்கியமான அரசர் யூதரின் சிறிய நகரமான பெத்லகேமில் பிறப்பார் என்று கூறப்படுகிறது. அவர் கடவுளின் வலிமையுடன் மக்களை வழிநடத்தி பாதுகாப்பும் அமைதியும் தருவார். இவருடைய ஆட்சி நம்பிக்கையும் சமாதானத்தையும் அளிக்கின்றதாக இருக்கும். நமக்கு இந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் நினைவூட்டும் இன்றைய வாசகத்திற்கு செவிமடுவோம். முதல் வாசகம். கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆன்மாவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் செழிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கின்றீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இந்த வாசகத்தில் வெளிப்படுகிறது. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலைஞருக்கு எழுதிய திருமுழுக்கிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வசனங்கள் 26-38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் மாணவரை கடவுள் கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தார் ஆகிய யோசேப்பு என்னும் பேருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதன் மரியாவாக தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதன் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவியின் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை மீது நிழலிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்கப்படும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் இறைவனாகிய இயேசு தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கின்றார்.
கருவ இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றுக்கும் முதலாக உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாதையுடைய பிறந்த நாள் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Wish you all a very happy feast. மாதாவுக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கேன். ஒரு ஊருக்கு ஒரு பங்குக்கு திருவிழா காலம் என்பது ஒரு அருளின் காலம், இறை அனுபவத்தின் காலம், இறை இரக்கத்தின் காலம். ஆகவே இந்த அருளின் காலத்திற்கான அந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்களும் குடும்பமாகவும் ஊராகவும் பங்கு சமூகமாகவும் பெற்று மகிழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் பெயராலும் நம் தாய் அன்னை மரியாவின் பெயராலும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பிறப்பிலேயே சிறப்பு பெற்றவர்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள். அன்னை மரியாவினுடைய பிறப்பு அவருடைய பிறந்த தினத்தில் இருந்து நாம் பெறுகிறதல்ல, மாறாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் அவருடைய பிறப்பை பற்றி முன்னறிவிக்கிறார். எப்பொழுது மனிதன் வீழ்ச்சியுற்றானோ அந்த வீழ்ச்சியுற்ற மனிதனை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் கடவுளுடைய சிந்தையிலே உதித்த பொழுதே அன்னை மரியாள் என்ற பாத்திரத்தை கடவுள் உருவாக்கி விடுகிறார். வீழ்ச்சியுற்ற மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு தயாராக இருக்கிற பொழுதே அந்த மகனை ஈன்றெடுப்பதற்கான அந்த தாயை பற்றியும் அந்த தொடக்க நூலிலே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அன்னை மரியாளை பற்றி படைப்பின் தொடக்கத்திலேயே சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இயேசுவினுடைய பிறப்பிற்காக எவ்வாறு இந்த வரலாறு தயாரிக்கப்பட்டதோ, முதுபெரும் தந்தையர்கள் காலமாக, அரசர்கள் காலமாக, இறைவாக்கியர்கள் காலமாக, நீதி தலைவர்கள் காலமாக எவ்வாறு கடவுள் அந்த வீட்டின் வரலாற்றை தயாரித்தாரோ அன்னை மரியாளும் அந்த தயாரிப்பில் பங்கேற்பவர்களாக இருக்கிறார். ஆகவேதான் அன்னை மரியாவை பற்றி விவிலியத்தில் இன்றைக்கு நற்செய்தியில முதல் அன்னை மரியாள் காட்சிக்கு வராங்க. மற்றவங்க கடவுள் பேர் சொல்லி மற்றவங்க கூட்டாளியில் அவங்க பேர் மட்டும்தான் அழைக்கப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. அருள்னா என்னது? அருள்னா என்னது? அருள்னா அருள். அருள் என்பது நம்முடைய தகுதியை பாராமல் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிற அருள் கொடைதான் கடவுளுடைய அருள். நம்ம தகுதியை பார்க்கவே கூடாது. தகுதியே பார்க்காம நம்ம எந்த பாவம் செய்திருந்தாலும் கூட, எந்த சூழலில் இருந்தாலும் கூட கடவுள் நம்ம எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து அவர் கொடுக்கிற அருள் கொடைகளுக்கு பேர் தான் அருள். அந்த அருள்ங்கிற வார்த்தையை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகுபதம் சொல்லுவாங்கல்ல, வார்த்தையை பிரிக்கணும்ல, ஒரே வார்த்தையில 2 வார்த்தை இருக்குது அந்த அருள்ங்கிற வார்த்தையில. ஒன்று அரு கூட்டல் உள். அரு அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாதது, அரூபமானது. உள் என்றால் உள்ளது. அருள் என்றால் கண்ணுக்கு புலப்படாதது, ஆனால் அதுதான் உண்மையாக உள்ளது. அது எது? கடவுளுடைய அருள். அந்த அருளால் தான் நாம் இருக்கிறோம், இயங்குகிறோம், வாழ்கிறோம். கடவுளுடைய அருள் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த விழா காலத்துக்காக நம்ம எவ்வளவு தயாரிப்பு செய்திருக்கிறோம். அழகான வண்ணங்கள் பூசி இருக்கிறோம், மலர்கள் வச்சிருக்கிறோம், இந்த பலூன்கள் நல்லா அழகா ஊதி வச்சிருக்கிறீங்க, நல்ல பாட்டு. இது எல்லாமே இந்த திருவிழா காலத்துக்கு அப்புறம் இல்லாம போயிருக்கலாம். ஆனால் இந்த காலம் கொண்டு வருகிற கடவுளுடைய அருள் இருக்கு பார்த்தீங்களா, அது நம் நெஞ்சத்திலே கலக்கக்கூடியது, நம் உயிரிலே கலக்கக்கூடியது, நாம் கடவுளுடைய மக்களாக மீண்டும் நாம் ஏற்படுத்தப்படக்கூடியது. ஆகவே இந்த கடவுளுடைய அருள் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக ஆதாரமானது. அந்த கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றவள் தான் அன்னை மரியாள். இந்த அருளை
அவள் மிகவும் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கடவுளுடைய அருளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அன்னையாக இருக்கிறார். அந்த அன்னை படாத கஷ்டம் கிடையாது. சிலுவையின் அடியில் இருக்கின்ற அந்த அன்னை வியாகுல மாதாவை நம்ம இந்த மாசத்திலேயே 15ஆம் தேதி வியாகுல மாதா திருவிழா கொண்டாடுறோம். அவ்வளவு பெரிய துன்ப சாகரத்துல அந்த அன்னை ஆழ்ந்திருந்தார். ஆனாலும் கடவுளுடைய அருளுக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுத்த அன்னையாகவே இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் பல விதங்களிலே நமக்கு அருள்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். திருவருட் சாதனங்கள் வழியாக, திருப்பலி வழியாக, பக்தி முயற்சிகள் வழியாக, திருவிழா காலங்கள் வழியாக ஏதோ ஒரு விதத்திலே கடவுள் நம்மை சந்திக்கிறார். அவருடைய அருள்பலன்களை நமக்கு பொழிகிறார். ஆனால் அந்த அருள்பலத்திற்கு நாம் பதில் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல மழை பெய்யுது, சோன மழை பெய்யுது, 2-3 மணி நேரம் மழை பெய்யுது. மழை பெய்யறத பார்த்துட்டு ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாராம், ஒரு பெரிய அண்டான்னு சொல்லுவீங்களா, பெரிய பாத்திரம், அதை கொண்டு வந்து வெளியில வைக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரரு என்ன பண்றாரு, ஒரு சின்ன குண்டம், அதை கொண்டு வந்து வெளியில வைக்கிறாரு. 3வது வீட்டுக்காரரு சோம்பேறி படுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு கிண்ணத்தை உருட்டி விடுறாரு, அந்த கிண்ணம் போய் தலைப்புறம் விழுந்துச்சு. நல்லாதான் மழை பெஞ்சது, சோன்னு மழை பெஞ்சது, வளர்த்த மழை பெஞ்சது. பெரிய அண்டா வச்சவருக்கு அண்டா நிறைய தண்ணி, குண்டா வச்சவருக்கு குண்டா நிறைய தான் தண்ணி. கிண்ணத்தை உருட்டி விட்டவருக்கு ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்குமா? மழை குறை சொல்ல முடியுமா? மழை எல்லாத்துக்கும் பெஞ்சு. கடவுளுடைய அருள் எல்லாருக்குமாக இருக்கிறது. கடவுள் மனிதர்களிடையே வேற்றுமை பாராட்டுவதில்லை, அவரின் விதமாக அவருடைய அருள்பலன்களை கொடுக்கிறார். அந்த அருள்பலத்திற்கு நான் எவ்வாறு பதில் கொடுக்கிறேன், நான் எவ்வாறு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்பதை தான் அந்த புனித வாழ்வின் சூட்சமே அடங்கி இருக்கிறது. அதனால திருத்தூதர் பவுல் சொல்லுவார், கடவுள் எனக்கு கொடுத்த அருளை நான் வீணாக்க மாட்டேன் என்று சொல்லுவார். கடவுள் எனக்கு கொடுத்த அருளை நான் வீணாக்க மாட்டேன். எனக்கும் இந்த திருவிழா காலத்திலே என்ன அருள்பலம் கொடுக்கப்படுகிறது, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும், அதனை சிந்திப்பதற்கும், தியானிப்பதற்கும், என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கும், நம்முடைய குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அருள்பலமானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே கடவுளுடைய அருளை நாம் அதிகமாக தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அருள் சூழலுக்குள் இருக்கிறதா, பாவ சூழலுக்குள் இருக்கிறதா, இதை நாம் யோசிச்சு பார்க்க வேண்டியது. என்னது அருள் சூழல்? என்னது அருள் சூழல் இருந்தாக்க நம்ம பாவம் செய்யலாம், ஆனால் கூட ஒரு உள்புறத்தை மீண்டுமாக கடவுளுடைய அந்த அருளுக்குள் வந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த துடிப்பு, அந்த ஏக்கம், அந்த ஆவல், அந்த தாகம் அது இருக்கும். பாவ சூழல் என்னது? நம்ம பாவ சூழல் இருந்து நல்லது சில விஷயங்கள் செஞ்சாலும் சரி, ஆனால் அது நம்ம கடவுளோடு இணைய விடாமல் தடுத்துக் கொண்டே இருக்கும். ஆகவே நம்மளை இந்த திருவிழா காலம் என்பது நாம் கடவுளிடமிருந்து தவறி சென்றிருந்தால், விலகி சென்றிருந்தால், தூர சென்றிருந்தால், மீண்டுமாக நம்முடைய அந்த கடவுளோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான அருமையான வாய்ப்பு தான் இந்த திருவிழா காலம், அருளின் காலம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாதையுடைய அந்த பிறப்பு திருவிழாவை கொண்டாடுகிற நாம் இந்த அருளிலே வளர்வதற்கு அந்த அன்னை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஆர்வத்தோடு இருக்கிறோமோ இல்லையோ, அந்த அன்னை ஆர்வமாக இருக்கிறார். நாம் எல்லாம், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த அருளினுடைய யோவான் செய்தி 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவிலிருந்து நாம் அருளுக்கு மேல் அருளை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவார். ஆகவே தன் மகனிடம் கூட்டி வந்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து விட வேண்டும் என்பதிலே அந்த அன்னை முனைப்போடு இருக்கிறார். அதனால்தான் பல இடங்களிலே காட்சி கொடுக்கிறார். லூர்து நகர்ல காட்சி கொடுத்தாங்க, பாத்திமாவுல காட்சி கொடுத்தாங்க, மெஜிகோவில காட்சி கொடுத்தாங்க, குவாதலூப்பேல காட்சி கொடுத்திருக்கிறாங்க, நம்ம நாட்டிலே வேளாங்கண்ணியிலும் காட்சி கொடுத்திருக்கிறார். எத்தனை காட்சிகள், என்னென்ன காட்சியெல்லாம் சிறப்பா சொல்றாங்க? ஒரு 3 காட்சி சொல்றாங்க. ஒன்று பால்கார சிறுவன், பால் பொங்கி வழியுது, பால் பொங்கி வழியுது. 2வது முடமான மோர்கார சிறுவனுக்கு. 3வது அந்த போர்ச்சுகீசிய கப்பல் வந்து புயல சிக்கிறப்ப. இதுல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தது யாருக்குனாக்க, யாருக்கு? சிறு பிள்ளைகளுக்கு. சிறு பிள்ளைகளுக்கு லூர்து நகர்ல பெர்னதெத்து ஆடு மேய்க்கும் சிறுவி. பாத்திமாவுல 3 குழந்தைங்க பேர் என்ன தெரியுமா? பிரான்சிஸ், ஜெசிகா, லூயிஸ். பலூனே வெடிச்சு பிரான்சிஸ், ஜெசிகா, லூசியா. இந்த 3 சிறுவங்க 3 ஆடு மேய்க்கிற சிறுவிகள், சின்ன பிள்ளைங்க, 12 வயசுக்கு சின்ன பிள்ளைங்க. அவங்க தான் இங்க இருக்கிற மோர்கார சிறுவனும் சரி, பால்கார சிறுவனும் சரி, சின்ன பிள்ளைங்க. பாருங்க,
மாத நினைச்சது என்ன செய்யலாம், அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க, காரியஸ்தர்கள், முக்கியஸ்தர்கள், நாட்டாம அப்படி போய் ஆட்களை போய் சந்திச்சு, நான் தான் கடவுளின் தாய் வந்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு சர்ச்சை கட்டுங்க, உங்க ஊருக்கு தேவையானதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே சொன்னாங்க. கடவுள் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே எளியவர்கள், சிறியவர்கள், கடையவர்கள், அவங்களதான் தேர்ந்தெடுக்கிறார். அதன் வழியாக கடவுள் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியாள் தன்னுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகிறார். அதே போல நம்மையும் கடவுளுடைய சமூகத்தில் வைக்கிற பொழுது ஒரு எளியவராக, கடையவராக, சாதாரண மக்களாக நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்மை மிகப்பெரிய பாத்திரங்களாக கடவுள் உருவாக்குவார். அன்னை மரியாள் மிக எளிய நிலையிலே, அதன் ஆசிரியர்களே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர், கடவுளுடைய அருளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்ந்தவர். ஆகவே இன்று உலகம் போற்றும் மாபெரும் தாயாக உயர்ந்திருக்கிறார். எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்று போற்றுவேன் என்று சொல்லுகிறார், பாடுகிறார். அதுபோல் இத்தனை வருஷங்களாக எத்தனை மக்கள், ஜாதி, மத, இன, நாடு எந்த வேறுபாடு இல்லாம எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற தாயாக அன்னை வேளாங்கண்ணி மாதா, காவிரி மாதா இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தாய்மைக்குரிய உணர்வோடு நம்மை எல்லாம் அந்த அன்னை பாராட்டி வருகிறார், சீராட்டி வருகிறார், நம்மை வரவழைத்து வருகிறார். அந்த அன்னையிடம் நமக்குள்ள பக்தியை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எப்படி புதுப்பித்துக் கொள்வது? ஒவ்வொரு முறை மரியே வாழ்க, மரியே வாழ்க சொல்றப்பையும், ஒவ்வொரு தடவை ஜோமால சொல்றப்பையும். எங்க ஊர்ல ஒரு கிராமம், பூசை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன். அங்க 2-3 சின்ன வாழ்க்கை உட்காந்து ஜோபால சொல்லிட்டு இருந்தது. பாட்டிக்கு 2 பேரும் முன்னாடி இருந்தாங்க, ஜோபால சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 10 மணியை தாண்டி இந்த சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்காரு. அது கணக்கே இல்லை, ஜோபால கையில கிடையாது. அது மாதிரி சொல்லிட்டு சிஸ்டர் வந்து நிப்பாட்டினா அது நிப்பாட்டம். இது 10 முடிஞ்சிச்சு, 11:65 வரை முடிச்சு, 12 போனுச்சு, பாட்டி எனக்கு சத்தம் முடிச்சு. இந்த பிள்ளைக்கு கேட்கல, சின்ன பிள்ளைக்கு 13வது மணி போனுச்சு. பாட்டிக்கு கோவம் வந்துச்சு, சொல்லிட்டு பரிசுத்தாங்க அப்படின்னு கோவப்பட்டுட்டாங்க. திருச்செபமாலை சொல்லுகிற பொழுது ஏனோ தானும் சொல்லக்கூடாது, ஏனோ தானும் சொல்லக்கூடாது. சில பேர் கடமைக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சில பேர் பூசைகிட்டே ஜோபால சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு மறை உண்மை. அது வழியாக கடவுள் நமக்கு அருளை கொடுக்கிறார். திருச்செபமாலை சொல்லுகிற பொழுது அன்னை மரியாளுக்கு நமக்குள்ளதான அந்த உறவை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு முறை நாம் மரியை வாழ்க, மரியை வாழ்க என்று சொல்லுகிற பொழுது, ஆகவே அந்த அன்னையினுடைய பெயரை, அந்த அன்னையினுடைய புகழை நாம் தாங்குகிற பொழுது அந்த அன்னை நம்மை தாங்குபவளாக இருக்கிறார். தாய் இருக்க, அவள் தயவு இருக்க, நாம் தாழ்வதில்லை, வீழ்வதில்லை. மரியை வாழ்க. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது திருவிழா காலத்திலே கடவுளின் பரிவும் நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நற்செயல்களில் நம்பிக்கை வைப்பதை விட கடவுளுடைய பேரிரக்கத்தை முன்னிட்டு நம்முடைய வேண்டுதல்களையும் உலகின் தேவைகளையும் இந்த வேளையிலே ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் மைந்தனை இறைவா, திருநாவில் முன்னெடுக்கும் எல்லா நல்ல காரியங்களையும் அன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் சொல்வது போல் நீர் விரும்புவது போல் செயலாற்ற அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னையின் மைந்தனை இறைவா, அர்ப்பண அன்பருக்கு அதன் அர்த்தத்தின் முழுமையாக உணர்ந்து முழு மனித குல மீட்புக்காக அர்ப்பணித்து வாழ அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னையின் மைந்தனை இறைவா, குடும்பத்தின் திருமணத்தின் மாண்பை காத்து எல்லா வியாகுலங்களிலும் பிரமாணிக்கும் தவறாது பயணிக்க அருள்தர இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்னையின் மைந்தனை இறைவா, பெண்மையை போற்றி மதித்து பெண் சிசுக்கள் சமூகத்தில் வாழ உரிமை பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து கரு அழைப்பு களைப்பு செய்யாது நீர் தரும் பரிசினை பெற்று காத்திட அருள்தர இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்னையின் மைந்தனே இறைவா, பிறப்பு கொடை பரிசு செல்வம் என்பதனை உணர்ந்து அறிந்து பிறப்பின் அர்த்தத்தை நிலைநாட்டப்பட உமது திருவுளம் அறிந்து நடந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் புகழிடமும் பலமுமாக்கி இறைவா, எங்களிடம் இறை நம்பிக்கையை தோன்றி எழுப்புகிறவர் நீரே. உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை எல்லாம் தந்தைக்குரிய அன்போடு தந்தைகளை காத்து வழிநடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Thank you.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, மனிதரான ஒவ்வொரு திருமகன்களை ஆதரிப்பாராக. கண்ணியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணி வைக்கப்படுவதற்கு அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஏற்றதாய் இருக்க அருள் புரிவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறந்த நாளில் நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை உம்முடைய தூயாவில் எழுதிட்டதா உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னி மகிமை குன்றாமலே அந்த ஒளிவில்லா ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானகத்தோடு அனைவரும் அணியணியாக படைத்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திறம் நின்று நமக்கு ஊழியம் புரிய தந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவியிருக்கும் திரு அவை இணையும் கூறுதலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ் எல்லா திருநிலையினர் ஆக்கியோடு திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறோம். ஆண்டவரே, அனைவருடைய விழா நாளில் எங்களுடைய பங்கின் விழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரை நிறைவாக ஆசிர்வதையும் சிறப்பாக இன்றைய நாளில் திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய ஆசிரியர் பரிந்துரை நிறைவாக கிடைக்கும். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடைய அருளை நிறைவாக பொழியும் மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதலும் ஒவ்வொருவரையும் விளைச்சிடும். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலரும் கோடி அற்புதமான புனித அந்தோனியார், எங்கள் சபையின் நிறுவனரும் தந்தையுமான புனித ஜான் லேனாந்தியார், எங்கள் பெயர் தாங்கி புனிதர்கள், மேலும் உலகில் உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்று வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாசையும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிந்தீரேன். எங்களது பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரிடத்து உடன்படுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து
அனைத்துலகின் நம்பிக்கையாகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு விழாவிலே உமது திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இணை பகுத்தந்தை ஃபாதர் லாரன்ஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அவர் இந்த நேரத்தில் அவர் இல்லாத காரணத்தினால் அவருக்கு போராடி போக்க முடியவில்லை. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் ஆசிரியரையும் காட்டுகிறேன். தேங்க்யூ. நாளை குடியிறக்கம் எத்தனை மணிக்கு? காலையிலே சாயந்தரம் சொல்லலாம். சாயந்தரமா? காலையிலையா? சரி, நைட்டு தேர் போயிட்டு வந்து காலையில வந்து கஷ்டம் சொல்றாங்க, அது வேலிட் பாயிண்ட். அதனால சாயந்தரம் நாளை மாலை 6:30 மணிக்கு திருப்பதி மலை தொடர்ந்து குடியிறக்கம்.